நகர்மன்ற தலைவரும் நகர கழக செயலாளருமான திரு கருணா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய தலைமை கழகத்தின் சார்பில் சிறப்பு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள காந்தி மைதானத்தில் திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகள் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். இதனைத் தொடர்ந்து திராவிடன் என்ற வார்த்தையை கேட்டதும் சிலருக்கு பயங்கரமாக வயிறு எரிகிறது. தமிழ்நாடு என்று சொல்வதற்கே சிலருக்கு பிடிக்கவில்லை. இந்தி படிக்கக்கூடாது என்று சொல்லவில்லை, இந்தியை திணிக்கக்கூடாது என கோவில்பட்டியில் அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சு. தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும், இந்தி திணிப்பினை எதிர்த்தும் இந்தி திணிப்பினை அறவே ஒழிக்க வலியுறுத்தியும் இந்தி ஒழிக என்று திமுகவினர் போராடி சிறை சென்றனர். அதே கொள்கையில் திமுக இன்றும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். ஒரு விண்ணப்பத்தில் ஆங்கிலமும் இந்தியும் இருந்தால் அதனை நம்மில் பலரால் நிரப்ப முடியாது. ஆங்கிலமும் நமக்கு சரியா வரவில்லை என்பதால் தமிழும் இருக்க வேண்டும் என்கிறோம். இந்தி படிக்கக்கூடாது என்று சொல்லவில்லை, இந்தியை திணிக்கக்கூடாது என்கிறோம். மும்மொழி இருக்கட்டும், தமிழும் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்குள்ள மத்திய ஆட்சியாளர் இந்தியுடன் சமஸ்கிருதத்தினை திணைக்கின்றனர். தமிழ் மொழி செம்மொழி. தமிழ் மொழி தமிழர்கள் தொன்மையை குறித்தும் கீழடி ஆதிச்சநல்லூர் பறைசாற்றுகிறது. தமிழ் மொழி மற்றும் தமிழர்களின் பெருமை தொன்மையை மறைக்க ஒழிக்க ஒரு கூட்டம் இன்னும் சதி செல்லுகிறது. தமிழ் மொழியினை காத்தால்தான் தமிழ் இனத்தின் காத்திட முடியும் என்ற தந்தை பெரியார், அண்ணா, கருணாநிதி ஆகியோர் அரும்பாடுபட்டனர். கொள்கைகளை விட்டுக் கொடுக்காமல் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார். நான் திராவிடன் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தைரியமாக பதிவு செய்கிறார்.